வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்துல வளாகத்துக்குள்ளார நடந்திருக்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளார ஒரு வலியையும் ஒரு ஒரு பயத்தையும் ஒரு பீதியையும் ஏற்படுத்தி இருக்கு. இப்படியான ஒரு பாலியல் வன்கொடுமைகள் எங்க பார்த்தாலும் அங்கங்க நடந்துகிட்டே இருக்கு அப்படின்றது நமக்குள்ளார ஒரு கோபத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பெண்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த பெண்கள் குறித்த ஒரு கேள்வியும் ஒரு சிந்தனையின் பால் கொண்ட ஒரு பயமும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இவர்களுக்கான தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுல எந்த சாதிய அரசியல் ரீதியான குறுக்கீடுகளே இல்லாம இவர்களுக்கு முறையான தண்டனை, கடுமையான தண்டனை வழங்கப்படணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா நாம எல்லா விஷயத்தையும் நாம ஒரு 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 அரசியல் சார்ந்து நம்ம யோசிக்கிறதுக்கும் அரசியல் சார்ந்து பேசுவதற்குமே நாம பழகிட்டோம். கள்ளச்சாராயம் அப்படின்னு சொன்னாக்க உடனே கள்ளச்சாராய சாவுகளை விட்டுட்டு இன்னைக்கு அரசாங்கத்தையோ அல்லது கட்சியையோ நாம சார்ந்து பேச ஆரம்பிச்சிடறோம். கள்ளச்சாராயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சாதிய விஷயங்களுக்குள்ளார திணிச்சு பார்க்க ஆரம்பிச்சிடுற ஒரு ஒரு கேவலமான புத்தி ஒன்று வந்துட்டு இருக்குது. இதே போல இப்ப இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் அதை பேசு பொருளா வீட்டில் விவாதமா ஆயிட்டு இருக்கு. நானும் என் மனைவியும் அது குறித்து ரொம்ப நேரம் பேசிக்கிறோங்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற குடும்பங்கள் அந்த விஷயத்த பேசிக்கிறாங்க. நம்ம பசங்களை எப்படி தயார்படுத்தணும், நம்ம பசங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்துல ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இருக்கிறோம் நம்ம. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு அது அரசியலாகவும் பார்க்கப்படுது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அண்ணன் சவுக்கால அடிச்சுக்கிட்ட விஷயத்தையும், இந்த திமுக ஆட்சி அகலும் வரை நான் செருப்பே போட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், இது இந்த சவுக்கடி பண்ணின விஷயம் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் அத்துமீறல் வன்கொடுமையை மறைச்சி வேற ஒரு காமெடி தளத்துக்கு இது கொண்டு போயிடுத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதை வச்சுக்கிட்டு உடனடியாக தமிழகத்துல பல இடங்கள்ல பாஜக நண்பர்கள் அப்படி சவுக்கடி கொடுத்துக்கிட்டு வீடியோவை பதிவு பண்ணியிருந்தாங்க. போதா குறைக்கு நாங்களும் அடிச்சுக்குவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரர்களை கூட இதை சவுக்கடி அடிச்சுக்கிட்டு அண்ணாமலையை கிண்டல் பண்ற பேர் வழின்னு தன்னையே கிண்டல் பண்ணிட்டாங்க. இதுல எஸ் வி சேகர் உள்ளிட்ட பல பேர் இதற்கு கண்டனமும் தெரிவித்து வெளியிட்டு இருந்தாங்க. பல பதிவுகளை எக்ஸ் வலைதளங்கள்ல எல்லாத்திலையுமே பார்க்க முடிஞ்சுது. இதை சவுக்கடி அடிச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேவலப்படுத்தி பார்க்கறதா, இல்லை அண்ணா பல்கலைன்ற ஒரு சீரியஸான விஷயத்தை கவனம் ஈர்ப்பதற்காக இப்படியா, கவன ஈர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறத கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கான போராட்டம் அப்படிங்கிறதுக்காக எது வேணாலும் செய்திடலாமா? விவசாயிகள் எலிக்கறி போராட்டம்லாம் பண்ணாங்களே, அது மாதிரி அரை நிர்வாண போராட்டம்லாம் நடத்தினாங்களே, அதையெல்லாம் இதுக்குள்ளார ஒப்பிட முடியுமா அப்படிங்கிற பல கேள்விகள் வருது. இப்ப அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய விஷயங்கள் அந்த வழியெல்லாம் கடந்து அண்ணாமலை பாத்தியா சவுக்கரையா அடிச்சுக்கிட்டாரியா, கரெக்டா ஒருத்தவங்க ரெடியா நிக்கிறாங்கயா டக்குன்னு பிடிச்சுக்கிறதுக்கு அப்படின்லாம் நம்ம விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு இடையில எனக்கு ரொம்ப பிடித்த எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர் சார் தன்னுடைய முகநூல்ல ஒரு விஷயத்த போட்டிருந்தார். அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதாவது இந்த விஷயம், அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, ஒரு மத்திய கட்சியினுடைய மாநில தலைவர் இப்படி செய்யலாமா? கேலிக்கும் கிண்டலுக்கும் இடம் கொடுத்துட்டாரு. இதுதான் லண்டன்ல படிச்சுட்டு வந்த போராட்ட வழிமுறையா? வேறு உள்நோக்கமே காரணம். இப்படியும் இன்னும் கண்ணிய குறைவாகவும் எதிர்கட்சி தலைவர்கள் சிலர் விமர்சிச்சிருக்காங்க. யார் சொல்றா? பட்டுக்கோட்டை பிரபாகர் சார் சொல்றார். பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே அவர் பல வகையான கண்டனங்களை தெரிவிச்சு பார்த்துட்டோம், இத கவன ஈர்ப்புக்காகத்தான் செய்ய போறேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார். சொன்னபடியே இந்தியா முழுக்க எல்லா ஊடகங்களின் மக்களின் கவனத்தை அண்ணாமலை ஈர்த்து விட்டார். இந்த செயல் கடுமையாக கேலியும் கிண்டலும் செய்யப்படும் அப்படிங்கிற சாதாரண அடிப்படையான எதிர்பார்ப்பு அண்ணாமலைக்கு தெரியாதா? பட்டுக்கோட்டை பிரபாகர் சார் கேட்கிறார்.
அரசியல் தலைவர் சாட்டையால் அடித்துக் கொண்டாரா? ஏன்? இந்த கேள்வி எழுப்பப்பட வேண்டும். அதற்கு பதிலாக அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் பேசப்பட வேண்டும். இதுதான் அண்ணாமலையினுடைய நோக்கம். அந்த நோக்கம் இந்த சவுக்கடி சம்பவத்தினால அது நிறைவேறிடுச்சு அப்படின்னு பட்டுக்கோட்டை பிரபாகர் சார் சொல்றாரு. விவசாயிகள் மொட்டையடிச்சு அரை நிர்வாணமாக எலிக்கறி சாப்பிட்டுன்னு பலவிதமான கவன ஈர்ப்புக்கான போராட்டங்கள் நடத்தியதெல்லாம் நாம பார்த்துருக்கிறோம். பலர் அரசு அலுவலகங்கள் முன்னாடி தீக்குளித்து போராட்டம் நடத்தியதும் நடந்திருக்கு. ஒரு நடிகை தனக்கு நடந்த பாதிப்புகளுக்காக தன்னுடைய மேலாடையை கழற்றி போராடியதும் நடந்திருக்கு. இப்போது ஒரு அரசியல் தலைவர் இப்படி செய்ததால அதிர்ச்சியாகவும் விமர்சனத்துக்கு உரியதாகவும் அது அமைஞ்சிருச்சு. சரியா தவறா தரமா இந்த அண்ணாமலை செய்த இந்த சவுக்கடி விஷயம் சரியா தவறா தரமானதா போன்ற கேள்விகளை தாண்டி அவருக்கு தேவை இதுதான். ஆனாலும் அப்படின்னு சொல்லி பட்டுக்கோட்டை பிரபாகர் சார் தன்னுடைய முகநூல் பதிவில் இதை குறிப்பிட்டிருக்காரு. நானும் இது சரியா, அண்ணாமலை சவுக்கடி செஞ்சுக்கிட்டது, சவுக்கால அடிச்சுக்கிட்டது சரியா தவறா, அல்லது இது ஒரு தரமான போராட்டமா அப்படிங்கிற கேள்விகளையெல்லாம் தாண்டி நானும் இதை உங்கள் பார்வைக்கு நான் வைக்கிறேன். நான் இது மாதிரியான விஷயங்களை நம்ம இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதில் கட்சி சார்ந்து இந்த விஷயத்தை யோசிக்காதீங்க. கட்சி சார்ந்து இந்த கட்சி அந்த கட்சி அப்படிங்கிறதெல்லாம் கடந்து அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு கட்சி தலைவர், அது எந்த கட்சி சாயம்லாம் பூச தேவையில்லை. இப்படி ஒரு அரசியல் சவுக்கடி போராட்டங்கள்ங்கிறது இது பின்னாடி அடுத்தடுத்த விளைவுகள் எப்படியாக இருக்கும்னு உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தாராளமாக பதிவிடலாம். வணக்கம்.